ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் சூப்பராக இருப்பீங்க காய்ஸ். இங்கே செம்ம ஸ்டார்ட் ஆனாலும் ஸ்டார்ட் ஆச்சு, அடி பொழந்துக்கு எடுத்து வெயில். ஸோ இன்றைக்கி நான் உங்களை ஒரு ஸ்பெஷலான ஒரு பார்க்குக்கு தான் நான் வந்திருக்கேன். ஸோ இந்த ஸ்பெஷலான ஒரு பார்க்கு இங்கே இருக்கிற வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த பார்க்கு பேர் வந்து பார்க் த பகாத்தல். வந்த உடனே மயில் கத்துறாரு. வாங்க அப்படியே நம்ம ரவுண்ட் அடிப்போம் அந்த பார்க்கை. இந்த பார்க்கில் ரோஜா தோட்டம் இருக்குது. ஸோ நிறைய அந்த ரோஸ்லாம் வச்சு சும்மா சூப்பராக இருக்கும் அந்த இடம். இப்போ நான் அந்த இடத்துக்கு தான் நான் போய் நிற்கிறேன். வாங்க என் கூட சேர்ந்து இந்த பார்க்கை பாருங்கள். இங்கே பாருப்பா, எங்கள் ஊரில் பாண்டிச்சேரியில் ஒரு பொட்டானிக்கல் கார்டன் இருக்கும். அதை விட்டால் எனக்கு எதுவும் தெரியாது. கைஸ் இங்கே பாருங்கள் இந்த மரத்தை. டேய், மயில் போதுரா நடந்து. ஆஹா, ஒரு டான்ஸ் ஆடுப்பா. क्यूट लग रही है. இங்கே ஒரு குட்டியாக ஒரு ஆர்டிஃபிஷியல் மாதிரி ஒரு செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற பறவைங்கள்லாம் வந்து அப்படியே பாருங்க இந்த இடம். ஓகே, இப்போ நம்ம அப்படியே நேராக உள்ளே நடந்து வந்த பிறகு இங்கே ஒரு சின்ன ஒரு ஃபவுண்டைன் ஒன்று இருக்குது. அதை பாருங்கள். அப்படியே அதை சுற்றி அந்த தண்ணி சத்தம் எல்லாம் ரொம்ப ஒரு மனசுக்கு பிடிச்ச ஒரு செம்மையாக ஒரு ஃபீல் கொடுக்குது. குட் வைப்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த இடத்த இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சா. போலாமா? கைஸ் அங்கே பாருங்க மீன். இது இந்த மீன் தானே, அந்த அரோம் மீனா ஏதோ சொல்லுவாங்களே, அரோமாவா? இப்போ ஓகே ஓகே சூப்பர். இங்கே பாருங்கள் இந்த இடத்த, என்ன சொல்கிறது. இங்கே வந்து இந்த இடத்துல நின்று அப்படி ஒரு அதை ஃபீல் பண்ணணுங்க. ஸோ உண்மையிலேயே ஒரு அமைதியாக இந்த சத்தத்தை கேளுங்க. 3 மீன், நிறைய மீன் இருக்குப்பா. ஒரு பிளாக் கலரில் 2. இப்போ நம்ம அப்படியே அதை தாண்டி போயிட்டே இருக்கிறோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். ஒரு செம ஃபீலிங்ப்பா. டா அந்த தண்ணி அப்படியே நீட்டாக போகுது. அதுக்கு சரி பெரிய பெரிய மரம் தான்.
கைஸ் இங்கே பாருங்கள் வாழை மரம். பழம் கொடுக்குமா தெரியாது, வாழை மரம் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், நிறைய ரோஜா பூ இருக்குது. அந்த செடியை போய் பார்ப்போம், என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செடி இருக்குது. அப்பா கைஸ், ஒரு வழியாக நம்ம இந்த ரோஜா பூ ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். வாங்க இப்போ போய் நம்ம அந்த ரோஜா பூலாம் பார்க்கலாம். அப்புறம் இதோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வருஷம் இங்கே காம்படிஷன்ஸ்லாம் வைப்பாங்க. யார் சூப்பராக அந்த ரோஜா வாசனாலாம், யார் எந்த நாட்டுக்காரங்க வந்து பல நாட்டு மக்களும் வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ எந்த ரோஜா பூ நல்லா தரமாக வாசனையாக இருக்குதோ அவங்களுக்கு வந்து அவார்ட்லாம் கொடுப்பாங்க. பாருங்கள், அப்போ எவ்வளோ பூ இருந்தாலும் அந்த ஒரு ரோஜா பூ தான்ப்பா. பாருங்க, கங்கூர்லாம் பண்ணுறாங்க, அதாவது அந்த டெஸ்ட்லாம் வாசனையாக இருக்குவா. அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் காஞ்சி போயிட்டாரு. நான் தான் இவ்வளோ உலகத்தில் எவ்வளோ பூ இருந்தாலும் ரோஜா பூ கொடுத்தான்ப்பா நம்ம லவ்லாம் ப்ரப்போஸ் பண்ணுறதா இருக்குது. அது ஒரு ஸ்பெஷல் தான் இல்லை, ஒரு ரோஜா, ஒரு ஒத்த ரோசா அப்படி கொடுத்தா போதும். ஏற்றுக்காரத்தும் அது அவங்க கையில். நம்ம ஊர் ஊட்டி அது மாதிரி சைடில் போனால் அது மாதிரி நிறைய ரோஜா பூஸ்லாம் பார்க்கலாம். பாருங்க, வாவ், இங்கே பாருங்க, டா சூப்பராக இருக்குப்பா. அப்பா செம்ம கலர், டார்க் ரோஸ். செம்மையாக இருக்கும். சூப்பராக இருக்குது. ரோஜா பூ தோட்டம் பார்த்தாச்சு. நல்லா அழகாக சிறப்பாக சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. பட்டு ரோஜா, பட்டு குட்டி ரோஜா. வாங்க இப்போ நம்ம அப்படி வந்த வழிக்கு போவோம், என்ன இருக்குன்னு. இங்கே பாருங்கள் வாழை மரம், அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு அழகான ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது.
அப்போ அப்படியே வந்து இருக்கும்போது இங்கே இன்னொரு ஃபவுண்டைனு, இது கொஞ்சம் பெரிய ஃபவுண்டைனாக இருக்குப்பா. அழகாக சும்மா அங்கே பாருங்க. அடா இதுமாரி ஒன்று கட்டி அழகாக குளிச்சுட்டே இருக்கலாம். பாப்பா சூப்பர், வேற லெவல், அவ்வளோ அழகாக இருக்குது. செம்ம ஸ்பாட்டுங்க இந்த பார்க்கு, சூப்பர். வாங்க போகலாம். இது உங்கள் ஏரியாவா சார்? ஓகே ஓகே, வணக்கம் வணக்கம். வாத்தே 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 எங்கே போனேன் நேத்தேன்ற மாதிரி நீங்களாம் இங்கே தான் இருக்கிறீங்களா? சூப் வச்சு குடிக்கலாம் அவங்க. தண்ணி குடிக்கிறோம். இதுதான் எங்கள் ஊர் கை பம்பு. இங்கே பாருங்க, இன்னும் ஒரு கஸ்கேடு சூப்பராக இருக்கட்டும். மீன் செஞ்சப்பா யாருமே இல்லைப்பா. காய்ஸ் இனிமே சொல்கிறேன், இங்கே பாருங்க, யாருமே இல்லை. இவ்வளோ ஒரு அமைதியாக இந்த நீர் ஒரு ஆர்டிஃபிஷியல் மாரி செஞ்சு சும்மா சூப்பராக வச்சுருக்காங்க. வேற மாதிரி இருக்குங்க. அர்ஜுனா அர்ஜுனா அம்பு வீடு அர்ஜுனான்ற மாதிரி நவீனதான் மிஸ்ஸிங்க. வாவ் பா, வேற லெவலுங்க பா. பார்க்குன்னா இப்படி தான் இருக்கணும். வந்த அம்மா சும்மா 4-5 ஃபவுண்டைனு, கஸ்காது அழகா. ஏய் மீன், கிளம்பி மீன் போடுறா. இதே போல் ஒரு வீடு கட்டி இதுமாரி ஒரு அந்த மலை கல்லெல்லாம் வச்சு தண்ணி ஊற்றி அதை குளிச்சா அப்படி இருக்கும். அட்டடா, இங்கே பாருங்கப்பா, எவ்வளோ பெரிய மரம். அட்டங்கப்பா, இந்த மரம் பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்கு. ஹலோ கைஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பார்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பர்சனலாகவே அந்த நேச்சுரல் சம்மந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பார்க்கில் அந்த மயில், இந்த கஸ்கேடு, இந்த ஃபவுண்டைன்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மனசு கொஞ்சம் நிறைவாக இருக்குது. ஸோ நம்ம இப்போது வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம். அதுவும் ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் தான். டைம் இருந்தால் போகலாம், அடிக்கிற வெயிலுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம், நல்ல ஒரு வீடியோஸில் பார்ப்போம் காய்ஸ். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் என்னுடைய சேனல் பார்க்குற அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும், அனைத்து மக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் சேனல் MJ World. ஓகே காய்ஸ், டேக் கேர், பாய். 43ஆம் நம்பர் பஸ்ஸு. இதை நீங்கள் வந்து கார்னூர்லேருந்து எடுத்தாலும் நேராக இங்கே பார்க் த பகத்தில் இறங்கலாம். அப்படியே இறங்கினீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். இது உள்ளே தான் என்ட்ரன்ஸு. இது உள்ளே போனால் அந்த பார்க்கெலாம் இருக்கும். அதை சுற்றி பார்த்துட்டு வந்து அப்படியே இந்த பஸ் எடுத்து பூந்தநெல்லி இங்கே இறங்கினா மெட்ரோ 1 அப்படியே போகலாம். இந்த மெட்ரோ 1 இறங்கி பூந்தநெல்லி வந்து இந்த 43 பஸ் எடுத்து பார்க் த பகத்தில் வந்து இறங்கலாம்.
ஓகே, இன்ஃபர்மேஷன் கிளியராக இருக்கா? ஓகே.